என்னங்க நீங்க ஒரு பெண்கள் விஷயத்துல ஒரு அவ்வளோ பெரிய கட்சி தலைவர் 50% பெண்களுக்கு வாய்ப்பு குடுக்குறவரு, ஒரு பார்வை இருக்க வேணாவா? விஜய் எதிர்ப்புன்ற ஒரே இதுல வச்சுக்கிட்டு பொன்ராஜ எப்படி நியாயப்படுத்த முடியும்? ஆணவமாலாங்க பேசுறான் அந்த ஆளு. ம். பெண்கள் சமுதாயத்தையே விபச்சாரிங்கன்றாங்க. அந்த ஒரு பொண்ண சொன்னாலும், கட்சிக்காரங்க எல்லாருமே விபச்சாரிங்கன்றான் அந்த ஆளு. ஆமா. எது? இந்த பொன்ராஜ். தாவேகாவுடைய பெண் தொண்டர் அமைப்பு எல்லாரையுமே மகளிர் அணி. சொல்றான். அப்புறம் நல்ல குடும்பத்தில பொறந்திருக்கணுன்றாரு. அது என்ன அர்த்தம் அது? மேலாதிக்க சிந்தனை தானே! ம். அத எப்படி சீமான் ஏத்துக்குவாரு? இந்த ரிப்போர்ட்டருங்களுக்கு கேட்க தெரியல. கேட்டா இன்னொன்னு அவர் கோச்சுக்குவாரு. என்ன மறுத்து பேசுறீங்கன்னுவாரு. அப்ப எஸ்.வி. சேகர் பேசுனத நியாயப்படுத்துவீங்களா? அந்த பொண்ணு அந்த நேரத்துக்கு எதுக்கு அங்க போனான்னு கேட்கிறீங்க? என்ன மாதிரியான ம். கேள்வி? என்ன ஒரு ஆணவம்? நீ உன் தமிழக அரசாங்கத்து மேல தான் கோவத்த உணரணும். ம். ஏன்னா பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம்ல இருக்கு. ஸ்கீமே நீ பண்ண அத பண்ணாம விட்டுருக்க நீ. ம். அந்த அத பத்தி நேரத்துக்கு அங்கே பேசாம அந்த இதுவும் அந்த ஆணாதிக்க இதுதாங்க. நீ ஏன் அந்த ட்ரெஸ் போட்டிருந்த? நீ ஏன் அந்த கும்பல் இருக்கிற இடத்துக்கு போன? நீ ஏன் அந்த இடத்துக்கு போன? நீ ஏன் தனியா நின்னு இருந்த? இதெல்லாம் வந்து இந்த ஆணாதிக்க ஆணாதிக்கம். சிந்தனையுடைய இது. அவன் ஏன் தனியா நின்னுட்டு பொண்ண பாதுகாப்பா கொண்டு போய் வீட்ல விடாம பாலியல் பலாத்காரம் பண்ணான்னு கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா. இதுதான். ஒருத்தன் கார்ல உட்காந்து லவ்வரோட உட்காந்து பேசிட்டு இருக்கான்னா, 3 பேர் போயினா, நீ ஏன் அந்த இடத்துல போய் கார்ல உட்காந்துருந்த? எல்லா இடத்துக்கும் போலீஸ் வருமா? இந்த பார்வை தான். இதுக்கெல்லாம் கடுமையா தண்டனைலாம் வாங்கி குடுத்து இது பண்ணா, அந்த பிரச்சாரம் மற்ற விஷயம் பண்ணா தான் பயம் வரும். ஆமா. முதல்ல போதை பழக்கத்த ஒழிக்கணும். ஒழிக்கணும். அத போட்டு நீ எனக்கு என்னன்னு பண்ணிட்டு தான் இந்த வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இவரு போய் அத ஆதரிச்சு பேசுறது, ஆதங்கத்துல பேசுறான்றதெல்லாம் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதது இதெல்லாம்.